உன்னால மட்டும் எப்படி அப்படி அத்தாண்டா ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனுடைய அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சினிமா பாட்டை எல்லாம் வாயில உச்சரிக்கிறது, சினிமா டயலாக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவரை துதிக்கிற வாயிலிருந்து அப்படியெல்லாம் வரலாமா? வரலாமா? இந்த காதுல இயர்போன் வச்சு சினிமா பாட்டை நீங்க கேட்கலாமா? சினிமா பாட்டை ரசிக்கலாமா? சொல்லுங்க. நீங்க என்ன மியூசிக் டீச்சரா? அதை மியூசிக் கத்துக்கிறேன் நான் அப்படின்னு. இல்லை நீங்க என்ன படம் எடுக்க போறீங்களா? நீங்க டைரக்டர் ஆக போறீங்களா? சரி, டைரக்டர் ஆக போறவங்கன்னா இல்லை நான் அந்த இதெல்லாம் பார்க்கணும், ஏன் நான் இந்த மூவி பார்க்கறது இல்லை இந்த பாட்டை கேட்கறது வந்து எனக்கு ஆசைக்காக இல்லை, நான் ஒர்க் பண்றேன், அதனால இதனுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்க பரவாயில்ல. அவங்களுக்கு அந்த பாட்டை அப்படி உள்ளுக்குள்ள எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. ஆனா வந்து சில காரியத்தை கத்துக்கிறதுக்காக சிலர் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. நமக்கு என்ன தேவை? அது நம்ம அந்த வேலையில இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, அப்படியெல்லாம் இல்லை. அதனால உங்களுடைய வீடுகளிலே நாடகங்கள் ஒலிக்கப்படக்கூடாது. ஹலோ, கேட்கல? அமைதியா இருக்கிறீங்க? ஆமா, தீபாவளிக்கு 3 நாடகம் சேர்த்து போட்டா கூட நம்ம ஆட்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஊருக்கே போகாம. ஆமா, நாடகம் பார்க்கறதுல அதுவும் என்னென்னமோ சொல்றாங்க பேரு. ஆனா நாடகத்தை பார்க்கீங்கன்னா நாடகத்தை ஆரம்பிக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்டே பூஜை எல்லாம் பண்ணிடுறாங்களாமா. என்ன அப்படின்னா, ஆண்டவரே, அவங்க ஆண்டவர்னு நினைக்கிற ஆட்களை, இது இப்படி நடக்கட்டும், இந்த பிரச்சனை அந்த வீட்டுக்கு போட்டும், இந்த சண்டை அவங்க வீட்டுக்கு போட்டும், இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை அவங்களுக்கு வரட்டும் அப்படின்னு எல்லாம். அப்போ நீங்களும் வந்து அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு உள்ள வேலை செய்யும், உங்களுக்குள்ள அந்த தைரியம் வந்துடும், தெம்பு வந்துடும். இன்னைக்கு இருக்கிற மீடியா வந்து எல்லா பிள்ளைகளையும் பசங்களையும் கெடுத்து வச்சிருக்குது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? புரியுதா இல்லையா? ரொம்ப கவனமா இருங்க. இல்லைன்னா நீங்க வந்து ஆண்டவருக்கு பிரியமா வாழவே முடியாது. அதனால நான் உங்களுக்கு தகப்பன், நான் சொல்லித்தான் ஆகணும். அதனால சினிமா பாட்டெல்லாம் கேட்கறதெல்லாம் தப்பு. ஆண்டவருடைய பிள்ளைய வாலிப தம்பிங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. உன் போன்ல பைபிள் ஆப் இல்லை, ஆனா சினிமா பாட்டா 50 ஸ்டோரேஜ்ல இருக்குது. சொல்லுங்க, ஒரு வசன பிக்சர் இல்லை, ஆனா ஊர்ல உள்ள அத்தனை பேருடைய போட்டோவும் உன்னுடைய மொபைல்ல இருக்குது. உங்க வால்பேப்பர்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேர்டு அதை தான் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். இன்னும் நிறைய இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நான் எல்லாம் வந்து போனை வாங்கி 10 வருஷம், அந்த 10 வருஷத்துல இருந்து ஒரே ஒன்று தான் வச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் மாத்தினதே இல்லை. சிலருக்கு தான் அது பழக்கம். சரி, அது வேலையில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க மாற்றும் போது நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் என்னன்னா அதுல வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து அன்னைக்கு என்ன மூடில் இருக்கிறாங்களோ அந்த மூடில் இருக்கிறது தான் அதுல வைக்கிறாங்க. அதுவும் அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு வர்க்மன்ஸ் தான் இத்தனை பாட்டை எழுதியிருக்கிறாரு. எல்லா மூடுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஆமென். கடந்ததை எதிர்காலத்தை குறிச்ச கவலையா உடனே ஒரு பாட்டு போடலாம், கடந்ததை நினைத்து அப்படி போடலாம். அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பாட்டு. ஆனா நம்ம நிறைய பேர் வந்து வித்தியாசமான அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. உலகத்தான மாதிரியே எல்லாமே இல்லை. கண்டிப்பா வித்தியாசம் இருக்கணும். உங்க மொபைலையும் உங்க ஃப்ரெண்டோட மொபைலையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது உன் மொபைல் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். அதை அங்கீகரிக்கிறதா இருக்கணும். அவங்க மொபைல்ல சாக்கடை எல்லாம் இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையே அசுத்தம் எல்லாம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அப்படி இருந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. கவனமா இருப்போம், ஆண்டவர் செய்வார். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். கடந்த வாரத்திலே வாசித்த 23வது அதிகாரம், நீதிமொழிகள் 23வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா சேர்ந்து? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒருவனுடைய இருதயத்தினுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக கடந்த வாரத்திலே ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய வார்த்தைகளை கர்த்தர் பேசினார். அப்படின்னா இந்த நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணத்தை குறித்து கடந்த வாரத்திலே ஆண்டவர் பேசுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து எப்படி விடுதலை ஆவது அப்படின்றதை குறித்து பேசினார்.
இந்த வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்க ரொம்ப வேகமா மனசுல யோசிச்சீங்கன்னா நீங்க வேகமான ஆட்களா இருப்பீங்க. நீங்க சோம்பேறியா யோசிக்கிற ஆளா இருந்தா நீங்க சோம்பேறியா இருப்பீங்க. நீங்க சாதிக்கிற யோசனை உங்களுக்குள்ள இருந்தா சாதனைக்கு நேராய் உங்களை வழி நடத்தும். இன்னும் அசுத்த காரியத்தை யோசித்து கொண்டே இருந்தால் என்றால் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய செயல் எல்லாமே சுத்தி சுத்தி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. அப்போ உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மனசு, உங்களுடைய நினைவு எப்படியோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது. உங்களுடைய டேலண்ட போல உங்களுடைய வாழ்க்கை அமைவதில்லை, உங்களுடைய படிப்பை போல உங்களுடைய வாழ்க்கை அமைது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியை போல உன் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லல. ஆனால் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், உன்னுடைய மனதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே நீ இருப்பாய். அப்போ உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கெடுதலா இருந்தாலும், சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும், அது சாதனைக்குரியதா இல்லாமல் இருந்தாலும், உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் நன்றாய் இருக்குமானால், உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் முற்போக்குள்ளதா இருக்குமையானால், நான் நம்புறேன் கண்டிப்பாக நீங்க நல்லா தான் வருவீங்க அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் பிசாசுடைய வேலை என்ன அப்படின்னா, நமக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு போட்டுட்டே இருப்பான், சொல்லிட்டே இருப்பான். இயேசு நமக்குள்ள எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்க மாட்டார். அவர் எங்க போனாலும் விசுவாசத்தை பேசுவார். அவர் எங்க போனாலும் நம்பிக்கையை கர்த்தர் தருவார். எங்க போனாலும் அவர் உற்சாகத்தை கொடுத்துவார். யாரையுமே அவர் கீழே தட்டி உட்கார வைக்கல, யாரையுமே குறைத்து அவர் மதிப்பு போடல. எல்லாரையுமே கர்த்தர் தட்டி கொடுத்தார், என்கரேஜ் பண்ணார், அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரணும்னு தான் ஆண்டவர் நினைச்சார். அப்போ பிசாசு தான் நமக்குள்ள நிறைய நேரங்களிலே, நீ அப்படிப்பட்டவன் இல்லை, நீ வாழ முடியாது, நீ எப்படி சைன் பண்ணுவ, நீ எப்படி இருப்ப. அப்போ எதிர்மறையான எண்ணத்தை முழுக்க முழுக்க நமக்குள்ளே விதைக்கிறவன் யார் அப்படின்னா பிசாசு தான் விதைக்கிறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை அது எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றியா இருக்கணும். இதுல இருந்து எந்த பிள்ளையும் யாருமே தப்புவிக்க முடியாது. நம்முடைய வெளி தோற்றங்களை தான் எல்லாரும் பார்க்குறாங்க, எண்ணங்களை யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய எண்ணங்களுக்குள்ள எப்போ எப்படி வேண்டும் என்றாலும் சூழ்நிலை மாறலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் என்னுடைய வண்டியில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு ரைட்டாக ஒரு கட்டுக்குள்ளே நான் போகணும். அப்போ அந்த அந்த கட்டு அந்த ரோடை மறைக்கிறது மாதிரி ஒரு 3 பேர் ஃபேமிலி பைக்கில், ஒரு 3 பேருடைய ஃபேமிலியோடு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்த உடனே சரி, ஃபேமிலியாக நிற்கிறதுனால நம்ம ஹாரன் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டை டிம் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமும் அவங்க ரொம்ப சீரியஸாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க நகர்ற மாதிரி தெரில. உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா கையை நீட்டி, பிரதர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப இருட்டான ஒரு நேரம். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 ஃபேமிலி வண்டியை எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்னை வித்தியாசமாக பார்த்தாரு. அப்போ அவர் அப்படி நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் நான் சொல்லி கேட்கல. அப்போ நான் அவர்கிட்ட திரும்பியும் பார்த்து சொல்கிறேன், பிரதர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் இப்போ அப்படியே கிராஸ் பண்ணும்போது என்னை பார்த்து அவர் முறைக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ நான் என்னடா இவர் எதுக்குடா நம்மளும் முறைக்கிறாரு, நம்ம அவருக்கு சத்தம் கூட போடக்கூடாதுன்னு தானே நினச்சோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, எனக்கு காதில் கேட்கல. ஆனால் நான் வந்துட்டேன். அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் என்னுடைய வீடு. நான் வீட்டில் கொண்டு வண்டியை நிறுத்தி இருக்கிறேன். அவர் இப்படி போக வேண்டியவர் என் காருக்கு பின்னாடியே வர்றாரு. வந்துட்டு நான் காரை நிறுத்தினோன்னா அவரும் பைக்கை நிறுத்தி திரும்பி பார்த்து ஒரு முறைச்சிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்போ நான் யோசிக்கிறேன், இவர் முறைக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் தப்பாக நினச்சிட்டாரு. நான் அவரை திட்டுனதாவே ஏதோ நினச்சிட்டாரு போல தெரியுது. அப்போ நான் வீட்டுக்குள்ள அந்த காலடி எடுத்து வச்ச உடனே என்னுடைய எண்ணத்தில் என்ன ஓடுது அப்படின்னா, ஒருவேளை நம்ம இல்லாத நேரத்தில் ஒரு கல்லை தூக்கி இவன் இந்த கண்ணாடியை உடைச்சிட்டான்னா, இவன் அடுத்து ஒரு நாள் ஒருவேளை இவன் பழி வாங்கினான்னா, நம்ம ஒருவேளை காரனுடைய கண்ணாடியை இறக்கி அவன்கிட்ட கேட்டு என்ன பிரதர் அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட பேசி இருக்கலாமோ, நம்ம பேசாம விட்டுட்டோமோ, அவன் நாளைக்கு அதை நம்ம திட்டுனதாவே நினைச்சிருவானோ, அதனால ஒரு பெரிய பாதிப்பு வருமோ. பார்த்தீங்கன்னா எண்ணம் எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்களேன். அப்போ அடுத்த நிமிஷத்துல ஏசுவின் நாமத்தில் போ பிசாசே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் நம்ம அறியாமலே, நம்ம யோசிக்காமலே நம்மை வித்தியாசமாக வேறு விதமாக யோசிக்க வைக்கிறது.
ஆனால் நான் நம்புகிறேன், என்ன எண்ணங்கள் உங்களுக்குள்ள அப்படி ஓடினாலும் நீங்க ஒண்ணு நினைக்கணும், இயேசு என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமானவர் ஒருவரும் இருக்க முடியாது. என் எண்ணங்களை அவர் ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், என் எண்ணங்களை அவர் பலப்படுத்துகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய சில நினைவுகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒன்னே ஒன்று நம்ம தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை குறித்து மற்றவர்கள் நினைக்கிறதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஊர்ல இருக்கிற மனிதர்கள் என்ன வேணாலும் நம்மள நினைப்பாங்க. ஒருத்தன் நல்லவனா நினைப்பான், ஒருத்தங்க கெட்டவங்களா நினைப்பாங்க, ஒருத்தங்களுக்கு நம்ம பார்வை நம்முடைய வாழ்க்கை பெருமையா தெரியும், ஒருத்தவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தாழ்மையாய் தெரியும். ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், மனிதர்கள் நம்மை குறித்து நினைக்கிறதை ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அடக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க வாடகைக்காக யாரோ ஒரு நண்பரிடத்துல ஒரு காரை வாங்கிட்டு ஒரு 10 நாள் உங்க வீட்டிலேயே விட்டுருந்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்னாதான் தெரியும் இது ஏன் கார் இல்ல, என் நண்பனுடைய கார் நீங்க சொன்னாதான் தெரியும். இல்ல அப்படின்னா ஒரு பெரிய பேனர் அடிச்சு இது எனக்கு சொந்தமான கார் அல்ல அப்படின்னு எழுதி ஒட்டுனாதான் தெரியும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பாரா அதுக்குள்ள கார் வாங்கிட்டான்டா, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டான்டா. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த காரியம் நடக்கவே இல்லை, ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு போயிட்டே தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கிறதை நீங்க நினைச்சு வாழ்வீங்கன்னா, நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையை நீங்க சீரா வாழவே முடியாது. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது அவசரமா ஒரு பழைய சட்டையை போட்டு வெளியே வந்துட்டீங்க. ஆனா உங்களை பார்க்குற ஒரு ஆளு நீங்க சோகமா இருக்கிறத நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மையிலே நீங்க என்னவா இல்லை, நீங்க சோகமா இல்ல, ஆனா வீட்டுல இருந்து ரொம்ப சோகமா வர்றீங்க. ஆனா சட்டையை மட்டும் ரொம்ப தெளிவா போட்டுறீங்க. வெளியே இருக்கிற ஆள் பார்த்து சொல்றாரு, உனக்கு என்னப்பா, நீ என்ன இவ்வளவு ஜாலியா இருக்க? அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து மனிதர்கள் யோசிக்கிற யோசனையின்படி நீங்க நடக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது, யாருடைய யோசனையின்படியும் நடக்க முடியாது. ஆனா மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, உங்களை குறித்து நீங்க யோசிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை குறித்து மற்றவங்க தப்பா யோசிக்கிறது பரவாயில்ல, ஆனா உங்களை குறித்து நீங்க தப்பா யோசிக்க கூடாது. உங்களை குறித்து இன்னொருத்தர் குறைவா யோசிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, ஆனா உங்களை குறித்து நீங்க குறைவா யோசிடக்கூடாது. நம்மை குறித்து நாம் எப்படி நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய வெற்றி. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய முதல் நினைவு. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிறதை அறிந்திருக்கிறோமே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைவு என்ன அப்படின்னா, எப்படி நினைக்கணுமாமா, இனி என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது எல்லாமே ஆண்டவரை நேசிக்கிற எனக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிற எனக்கு, அவருக்காக வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையிலே இதுக்கு மேல என்ன நடந்தாலும் அது தீமையாய் நடக்காது, அது நன்மையாய்த்தான் நடக்கும் என்று ஒரு பிள்ளை யோசிக்கணுமாமா. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியோட வந்திருக்கலாம். எனக்கு அப்படி நடந்துருமோ, எனக்கு இவங்களுக்கு நடந்தது மாதிரி நடந்திருக்குமோ, எங்க அம்மாவுக்கு நடந்தது மாதிரி நடக்குமோ, எங்க அப்பாவுக்கு நடந்தது மாதிரி நடக்குமோ, எனக்கு கூட வேலை பார்த்தா அந்த நபருக்கு நடந்தது மாதிரி நடக்குமோ. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எது நடந்தாலும் சகலமும்
அது நேசிக்கிறதா இருந்தாலும், அது தூசிக்கிறதா இருந்தாலும், அது அவமானமா இருந்தாலும், அது குறைவா இருந்தாலும், அது நஷ்டமா இருந்தாலும், அது பாடுகளா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது தீமையாய் அல்ல, எனக்கு நடக்க போகிறது எல்லாம் நன்மையாகவே நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கையை ஒரு 3 டைம் உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் நடந்ததெல்லாம் நன்மையாகவே நடந்திருக்கிறது. நான் அவமானப்பட்டது நல்லது, நான் பாடுபட்டது நல்லது, எனக்கு அந்த சூழ்நிலை வந்தது நல்லது. அதனால் தான் நான் ஆண்டவரை தேடினேன், நான் அதனால் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன். இனியும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது எதுவா இருந்தாலும், சொல்லுங்கள், எதுவா இருந்தாலும் அது நன்மையாகத்தான் நடக்க போகிறது. என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது நன்மையாகத்தான் நடக்க போகிறது, தீமையாக நடக்க போவதே இல்லை. உங்க யாருடைய மனதிலேயாவது ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானால், ஐயோ என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் தீமையாய் முடிந்துருமோ, நான் ஒரு காரியத்தை தீமையாய் நினைத்து நான் ஒப்பு கொடுத்து விட்டேனோ, நான் அந்த காரியத்தை ஆரம்பிச்சிட்டேனோ அப்படின்னு ஒரு கலக்கம் இருக்குமானால், ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இல்லை, நீ கர்த்தரை நேசிக்கிறதுனாலே எது நடந்தாலும் அது நன்மையாகவே. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அது நன்மையாகவே முடிய போகிறது. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அது தீமையாய் முடிவதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகனை இழக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இது தீமையா முடிஞ்சிருமோ, இது கண்டிப்பா தீமைதான் அப்படின்னு அவர் நினைச்சார். என் பையனை ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்தது, இனி நான் என்ன செய்வேன், இனி நான் எப்படி வாழுவேன். என்ன நேசிச்சது அந்த ஒரு பையன் இல்ல, நான் நேசிச்சது அந்த ஒரு பையன் இல்ல. என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளையும் துன்மார்க்கமா இருக்காங்க, எல்லா பிள்ளையும் ஆண்டவருக்கு விரோதமா தப்பு பண்றாங்க, ஒருத்தர் கூட நல்வழியிலே இல்லை. ஆனா இந்த ஒரே ஒரு பையன் தான் பயபக்திக்குள்ளவன், இந்த ஒரு பையன் தான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவன், இவன் தான் ரொம்ப உண்மையானவன், அதனால இவன் தான் எனக்கு நல்லா என்ன எதிர்காலத்தில் வச்சு பாப்பான்னு நினைச்சேனே. ஆனா இப்படி ஒரு தீமை நடந்துருச்சே. தன்னுடைய மகனை குறித்து நடந்தது எல்லாமே தீமை என்றுதான் யாக்கோபு நினைத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது தீமையா முடியல, கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன குறித்து நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இனி எனக்கு எது நடந்தாலும் அதிலே ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி எனக்கு நடக்க போகிறது எல்லாம், சொல்லுங்க பார்க்கலாம், நன்மைக்கே நடக்க போகுது, நன்மைக்கே நடக்க போகுது. எது நடந்தாலும், உங்களை வேலையில வைத்திருந்தாலும் நன்மைக்கு, உங்களை வேலையை விட்டு எடுத்தாலும் அது நன்மைக்கு, நீங்கள் அந்த வீட்டை வாங்கினாலும் அது ஒரு நன்மைக்கு. நான் நம்புறேன், அந்த வீட்டை வித்தாலும் ஒரு நன்மைக்கு, அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்தாலும் அது நன்மைக்கு, அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் நன்மைக்கு. என்னை குறித்து நான் நினைக்கிறேன், நான் கர்த்தரை நேசிக்கிறதுனால் எனக்கு நடப்பதெல்லாமே நன்மையாகவே நடக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்படி என்றால், இனி நடக்க போகிறதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு 3 விதமான கர்த்தருடைய வார்த்தை. அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை, நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் யாராவது ஒருத்தர் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ, இந்த காரியம் எப்படி நடக்குமோ. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்திலிருந்தே ஆண்டவர் 3 சம்பவத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது.
காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீங்கள் 3ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது. அந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கத்தக்கது கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்திலே வாசித்து பார்த்தால் அந்த ராஜாவாகிய அகாஸ்வேரு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை அரசாண்டான். அப்படின்னா கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அப்ப அந்த ராஜாவினிடத்திலே ஒரு துஷ்ட ஆமான் அவருக்கு உடன் ஊழியக்காரனா இருக்கிறான். அவன் போய் சொல்றான், நம்முடைய தேசத்திலே ஒரு விதமான கூட்டம் பரம்பி இருக்குது. அந்த கூட்டத்தினுடைய செய்கை, அந்த கூட்டத்தினுடைய எண்ணம் எல்லாம் நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அவங்க வித்தியாசமான ஒரு மதத்தை பதப்புறாங்க, வித்தியாசமான ஒரு காரியத்தை ஜனங்களுக்குள்ள சொல்லி இருக்காங்க. இவர்களை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இவர்கள் நம்மளை அழிச்சிருவாங்க, நம்முடைய கலாச்சாரத்தை மாத்திடுவாங்க, நம்முடைய குடும்பங்களை எல்லாம் கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த அகாஸ்வேரு தன்னுடைய ராஜாவினிடத்திலிருந்து கையெழுத்து போட்ட ஒரு முத்திரையை வாங்கினார். இப்போ எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பப்படுகிறது. ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆதார் மாதம் இத்தனாம் தேதி இத்தனாம் நாளில் எல்லாரும் ரெடியா இருங்க. எதுக்கு ரெடியா இருங்கன்னா, நம்ம தேசத்துல ஒரு கூட்டம் பரம்பி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குதுல்ல, அவங்க எல்லாரையும் நீங்க அழிச்சிடணும், அவங்க எல்லாரையும் நீங்க கொன்றணும். ஆயுதங்களோட கொல்றது மட்டுமல்ல, அவர்களை பெரியவங்க சின்னவங்க யாரையுமே பார்க்க வேண்டாம், எல்லாரையுமே அழித்து அவங்களுடைய எல்லா பொருட்களையும் நீங்க கொள்ளையாடிருங்க. அப்படி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பும் போது அவர்கள் குதிரையில பல இடங்களில் கொண்டு போய், அப்படின்னா ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த இடத்துல முக்கியமான இடத்துல கொடுக்கும்போது அங்க இருந்து எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. இப்ப அந்த நாளுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் ரொம்ப, யூதா ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்குது. ஆனா அவர்கள் எழுதியிருந்த அந்த நாளில் அந்த நேரத்தில் என்ன எழுதி இருந்தாங்களோ அந்த காரியம் எப்படி முடிஞ்சிருச்சாமா, மாறுதலாய் முடிந்தது. இந்த மாதம் இத்தனாம் தேதி யூதர்கள் கொல்லப்பட வேண்டும், அவர்களுடைய உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட வேண்டும் என்று அதில் எழுதியிருந்தது. ஆனா அதே மாதம் அதே தேதியில இவர்களுக்கு விரோதமானவர்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையாடுகிறது போல ஒரு சம்பவம் நடந்துச்சு. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இனி நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து இது எப்படி நடக்குமோ என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த காரியத்தினுடைய தாக்கம் ரொம்ப பெருசா இருக்குமோ, இதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவேனோ, இது என்னுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ஆபத்தாய் முடிந்துருமோ, இது என்னுடைய பேரை கெடுத்துருமோ, இது என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துருமோ. இதே போல இனி நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் முதலாவதாக வாக்கு கொடுக்கிறார், காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். அவர்கள் சொன்னது போல் நடக்கப்படுவதில்லை, அந்த எழுத்திலே எழுதினது போல நடக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு எழுதினதற்கு மாறாக நடக்க போகிறது, அவர்கள் சொன்னதற்கு மாறாக நடக்க போகிறது. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். உங்கள் சொந்தங்கள் எழுதினதை கர்த்தர் மாற்றி எழுத போகிறார். உங்களுக்கு விரோதமானவர்கள் எழுதினதை கர்த்தர் மாற்றி எழுத போகிறார். இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உனக்காக எழுதப்பட்ட அந்த எழுத்து மாற்றி அமைக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்தை குறித்து எழுதப்படுகிற எழுத்து மாற்றி அமைக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்ட எழுத்து மாற்றி அமைக்கப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதே நாளிலே
அதே கிழமையிலே அதே நேரத்திலே உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த காரியம் மாற்றப்பட்டு காரியம் மாறுதலாய் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, இதோ உன் பிள்ளையினுடைய காரியம் மாறுதலாய் முடிகிறது. உனக்கு எதிராய் எழும்பின அந்த சக்திகளை கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அது என்ன பவர் அப்படின்னா, யார் எழுதினதையும் மாற்றி எழுதக்கூடிய ஒரு பவர் கர்த்தருக்கு இருக்கிறது. தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ராஜா சொல்றாரு, நான் எழுதின எழுத்தை என்னால மாற்றி அமைக்க முடியாது. நான் எழுதின எழுத்தை என் கூட வேலை பார்க்கிறவங்களால மாற்றி எழுத முடியாது. நான் எழுதின எழுத்தை அயல் நாட்டு ராஜாக்களால மாற்றி எழுத முடியாது. ஆனால் தானியேலுடைய காரியத்திலே ராஜா எழுதின எழுத்தை என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி எழுதினார். மாற்றி எழுதக்கூடிய வல்லமை என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உண்டு. கரங்களை தட்டி நீதிபதிகள் எழுதின வார்த்தையை உனக்காக மாற்றி எழுதுவதற்கு, உங்களுக்காக மாற்றி எழுதுவதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய குடும்பம் எழுதின எழுத்தை மாற்றி அமைப்பதற்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கடலிலே பெரிய பிரயாணப்பட்டு தனக்கு மிகவும் வருத்தம் நேரிட்டு இப்போது கடலை கடந்து வருகிறான். அவர் வரும்போது நிறைய பேர் தீ மூட்டி அவனை விறகெல்லாம் போட்டு அவங்களுடைய குளிருக்கு அப்படியே காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது விரியன் பாம்பு ஒன்று அவனுடைய கையை கவ்வி பிடிக்குது. உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு யோசனைக்குள்ள வந்துட்டாங்க. அவனுக்கு இது கை இப்போ கொஞ்ச நேரத்தில் வீங்கிரும், அவனுடைய உதடெல்லாம் வீங்கிரும், அவனுடைய கண்ணெல்லாம் வீங்கிரும். அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ள ஏற ஏற அவன் நுரைய வாயிலிருந்து கக்க போறான். அவன் மயக்கம் அடைஞ்சு விழுந்த போதான் சடுதியிலே அவன் உயிர் அவனை விட்டு போக போகுது அப்படின்னு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவங்களுடைய சிந்தனையை மாறுதலாய் முடிய பண்ணினார். மாறுதலாய் முடிய பண்ணினார். அவனுக்கு வீக்கம் வரல, அவனுடைய வாயிலிருந்து நுரை தள்ளப்படல, அவன் விழுந்து சாகல, அவனுக்கு ஒன்றும் நேரிடாததை கண்டவுடனே அவர்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு யாருக்காக கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று தெரியாது. ஆனால் நான் பலிபீடத்திலே ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கிற நிறைய ஜனங்கள் உனக்கு இதுதான் நடக்க போகுது, உனக்கு இதுதான் நடக்க போகுது, இன்னும் உனக்கு இது நடக்கும் என்று உங்களை சுற்றி எதிர்பார்த்துட்டு இருக்கிற கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு என் தேவனாகிய கர்த்தர் காரியத்தை இதோ மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிற பார்வையின்படி நடக்க போவதே இல்லை, நடக்க போவதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக எந்த காரியத்தை குறித்து, இனி நடக்க போகிற காரியத்தை குறித்து கலங்குறீர்களோ அதை காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்காக ஜெயம் கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன், என்னோடு இருக்கிற ஒரு சோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி இந்த வார்த்தை எனக்காக தான் என்று சொல்லுங்கள், என் பிள்ளைகளுக்காக தான் என்று சொல்லுங்கள். இப்பொழுது அந்த பிசினஸை கர்த்தர் தழைக்க பண்ணட்டும். இப்பொழுது அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பட்டும். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்றட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களுடைய பார்வையின்படி நடக்காமல் போவதாக, அவர்களுடைய வார்த்தையின்படி நடக்காமல் போவதாக. அவர்கள் சொன்ன அந்த நாள், அவர்கள் சொன்ன அந்த நேரம் என் தேவன் பிள்ளைகளை உயர்த்துகிற நாளாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்காக தான். நீங்க சொல்ல சொல்ல நடக்குது. பிரதர், கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறாரு. உங்க பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலா முடிய பண்ணுவார். ஓ, கர்த்தர் மாறுதலா முடிய பண்ணுவார். உங்களுடைய தொழிலை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென். கர்த்தரின் கரமே அதை செய்து முடிக்கும். ஆமென். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. அழைத்தவர் கைவிடுவாரோ?
தெரிந்தவர் விட்டிடுவாரோ? நம்பிக்கையோடு அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடு. இப்ப கரங்களை மேல என்னை உண்டாக்கினவர் பாடுவோம். உங்கள் பிள்ளையை குறித்த காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறவர். பாட பாட அந்த பிரசன்னம் உங்களை தொடட்டும். இயேசுவே, பொழுது உம்முடைய இரக்கம். சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே, பொறாமை என்னை ஒன்றும் செய்யாதே, வியாதி என்னை ஒன்றும் செய்யாதே, மனுஷனுடைய வார்த்தைகள் என்னை ஒன்றும் செய்யாது. இப்ப சொல்லுவோம், என்னை என்னை உண்டாக்கினவர் என் முன்னே இந்த அக்னி அவர்கள் மேல் பாயட்டும். ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென் சொல்லுங்க. சோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவேன். எதிர்காலத்தை குறித்து, அடுத்த வாழ்க்கையை குறித்து, நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த ஆண்டு என்ன நடக்குமோ, அடுத்த மாதம் என்ன நடக்குமோ, என் பிள்ளையினுடைய எதிர்காலம், என் வேலையினுடைய எதிர்காலம் என்ன நடக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற நீங்க ஒன்ன மனசுல பிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் நடக்க போகுது அப்படின்றத நீங்க போராடி கொண்டிருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மனதில் ஒன்ன பிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லவே இல்லை, நான் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவேன். பலவீனம் உள்ள உங்க பிள்ளைய தான் கர்த்தர் முன்னாடி நிக்க வைக்க போறாரு. இந்த பிள்ளை பலவீனம், இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் நம்புறேன், அந்த பிள்ளைக்கு தான் கர்த்தர் கிராண்டா திருமணத்தை முடிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த காரியம் ஆரம்பத்திலே எப்படி இருக்குது, இதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு கலங்குறீங்களா? அந்த காரியம் தான் நல்லா முடிய போகுது. கர்த்தர் காரியங்களை கிருபையாய் மாற்றி காரியம் மாறுதலாய் முடியும். சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடியும். அந்த ரிசல்ட் மாறுதலாய் முடியும். நீ கலங்கி கொண்டிருக்கிற காரியம் மாறுதலாய், சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. சரி, எவ்வளோ அழகா காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமேன் சொல்லுங்கள். நான் இந்த திருச்சபையினுடைய இடத்திற்காக, ஏன்னா இட சம்பந்தமா இருக்கிறதுனால தான் அந்த சாட்சிகளே நிறைய சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்திற்காக முதல்ல 5 வருடத்திற்கு முன்பாக அந்த ஓனர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு நாங்கள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசினோம். அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது கூட பணம் இல்லை. ஆனால் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு டீமாக ஒரு பேங்க்ல இருந்து வந்தாங்க. அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் அதுக்குள்ள மொத்த பணத்தையும் நாங்கள் லோனாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நாட்களில் கட்டக்கூடிய ஒரு இது கூட இல்லை நமக்கு. ஆனால் நான் சொன்ன உடனே நம்ம மனுஷன் அல்லவா, சரி பார்க்கலாம், போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க பேசின பேச்சு அந்த இடத்துல அந்த ஓனர்ஸுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப ஒரு மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, இவ்வளோ பெரிய வாய்ப்பே வந்துருச்சு, நம்மளால பண்ண முடியல, கண்டிப்பாக இது நமக்குரியது அல்ல, இந்த இடம் நமக்குரியது அல்ல, நமக்கு கிடைக்காது போல அப்படின்னு எல்லாம் மட்டும் நினைச்சோம் மனசில். ஆனால் நான் இப்போ நம்புகிறேன் என்ன அப்படின்னா, அது தீமையே இல்லைங்க, அதுதான் பெரிய நன்மை. அன்னைக்கு மட்டும் மொத்த பணத்தையும் நம்ம லோன் போட்டு எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் திணறி இருப்போம். வாரம் அதுக்காகவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலம் வந்துருச்சு. அதற்கு பிறகு அவ்வளோதான், பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் 5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறோம். சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உடனே செய்வார். சில வாக்கு தத்தத்தை நடக்கிறது மாதிரி காமிச்சு நீங்க பக்கத்துல தான் நிற்பீங்க, இதோ பிடிச்சிட்டோன்னு நினைப்பீங்க, 5 வருஷம் கேப் ஆகும். பிடிச்சிட்டோன்னு நினைச்சதுக்கு அப்புறம் 5 வருஷம் கேப் ஆகும். ஆனா நீங்க கலங்காதீங்க, உங்களுக்குரிய வாக்கு தத்தம்
அது உங்களுக்காக வாக்குத்தத்தம். 5 வருஷமானாலும் 50 வருஷமானாலும் உங்கள் கண்கள் காணாமல் அந்த வாக்குத்தத்தம் மறைய போவது இல்லை. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒருத்தர் சொன்னாரு, சும்மா கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னாரு. சும்மா கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னாரு. அந்த பிரச்சனை, அந்த வாக்குவாதம் நடக்கும்போது. ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், இல்லை, கர்த்தர் எழுதினதை யாரால் மாற்ற முடியும்? கர்த்தர் சொன்னதை யாரால் மாற்ற முடியும்? மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் மாற்றி அமைக்கிறவர். காரியம் மாறுதலாய் முடியும். உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும். என் காரியம் மாறுதலாய் முடியும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அந்த காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இனி நடக்க போகிறதை குறித்து நம்ம கலங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை, 2வது வார்த்தை என்ன சொல்லுது? வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, நெடுநாளுக்கு பிறகு நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து ஒரு பெரிய கலக்கம் அந்த இடத்துல உண்டாகிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை குழிக்குள்ளே போட்டு திரும்ப எடுத்து மீதியானுடைய கையிலே விற்று போடும்போது அங்க இருக்கிற எல்லாருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, இவனை கொன்னு போடுறதும் இவனை வித்து போடுறதும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா, இவன் சொப்பனத்தை பார்த்து இது இப்படிதான் நடக்க போகுது, இது இந்த மாதிரி நடக்கும், என்ன எல்லாரும் வணங்குவாங்க, என்ன எல்லாரும் ஆராதிப்பாங்கன்னு சொல்றான். இது கண்டிப்பாக நடக்காது. இவனை மட்டும் நம்ம விற்று போட்டோம் அப்படின்னா இவன் எதிர்காலத்துல ஒன்னும் இல்லாம மாறிடுவான் அப்படின்னு யோசேப்பை விற்று போடுகிறார்கள். இப்பொழுது யோசேப்புக்கு கூட தன்னுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது ஒரு பெரிய கலக்கம் வருது. என் எதிர்காலத்துல என் சொப்பனை நடக்காதோ, நான் பார்த்ததெல்லாம் மாறி போயிருமோ, எங்க அப்பா கூட இருந்தா நடந்திருக்கும், எங்க குடும்பத்துல இருந்தா நடந்திருக்கும், ஆனா நான் தான் இப்ப விற்கப்பட்டிருக்கிறேனே, நான் தான் இப்ப அடிமையா இருக்கிறேனே. ஆனால் யோசேப்பினுடைய முடிவில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியம், எதிர்காலத்தை குறித்து எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று நினைக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அது தீமையாய் அல்ல நன்மையாய் முடிய போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். அந்த பிரச்சனையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். அந்த சோதனை முடிவிலே உங்களுக்கு நன்மையாய் முடியும். நீங்கள் அப்பொழுது யோசேப்பை போல சொல்லுவீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாருடைய எண்ணத்திலையும் அது தீமை என்கிறது அவர்களுடைய எண்ணத்திலே எழுதப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக அது தீமையாத்தான் முடியும், அதுல நன்மையாய் முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் உன் வாழ்க்கையில இது ஒரு கரைப்பட்டதா, அது ஒன்றும் பண்ண முடியாது, இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், இதனுடைய சோதனை நீ வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லலாம். பிரதர், இது உங்களுக்கு நன்மைக்காக வரல பிரதர், இது உங்களுக்கு தீமைக்காக இந்த காரியம் நடந்திருக்குது, என்ன ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, கர்த்தர் ஏன் கைவிட்டாருன்னு தெரியல. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குமானால் என் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தீமையாய் நடக்கும் என்று நினைக்கிற அத்தனை காரியத்தையும் யோசேப்புக்கு நன்மையாய் மாற்ற
மாற்றுகிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் இந்த ஆலயத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய பக்கத்திலே கர்த்தர் இருந்து வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அதை நன்மையாய் நான் மாற பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆமோதிக்கிறவர்கள், கர்த்தர் அந்த தீமைகளை நன்மையாய், நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியம் நன்மையாய் முடியும். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியம் நிச்சயமாகவே நன்மையாகவே முடியும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இது நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அறிக்கை செய்ய செய்ய நிறைய பேருக்கு நடக்குது. அந்த வியாதி நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த பண நெருக்கம் நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த அவமானம் நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சாத்தான் ஒருவேளை தீமையாய் முடியும் என்று நினைத்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ண போகிறதற்காய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்மையாய் முடிய பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இரண்டாவது வார்த்தை கடந்து வருகிறது. நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய இருதயம் எதிர்காலத்தை நினைத்து இது எப்படி தீமையாய் நடக்குமோ என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் என்ன செய்வாராமா? அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. பெங்களூர்ல ஒரு நல்ல ஊழியக்காரர் இருக்கிறார். அவருடைய திருச்சபையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த திருச்சபைக்கு வருகிறார்கள். அவருடைய தாய் கர்ப்பம் தரித்திருக்கும் போது சுகர் வியாதினாலே ரொம்ப தாக்கப்பட்டார்கள். அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவர்களுக்கு இருந்த அந்த சுகர் வியாதி அந்த குழந்தைக்கும் வந்துருச்சு. இந்த சுகர் வியாதினால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு சுகரை டெஸ்ட் பண்ணால் 300 400 அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்குமாமா. ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தையினுடைய 10வது வயதில் அந்த குழந்தை இன்சுலின் போட்டு தான் அது வாழணுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்போ அவன் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊசி நிறைய இடங்களில் குத்தி அவனுக்கு அது சேராமல் நிறைய இடங்களில் புண்ணாக இருக்குமாமா. கையில் இந்த கையில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இந்த கையில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, பின்னம் தொடை 2 முடிஞ்சிருச்சு. ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதற்கு இடமே இல்லாமல் காலில் போடணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்களாம். அப்போ அந்த தாய் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினச்சி சொல்லுவாங்களாமா, ஐயோ உன் எதிர்காலம் எப்படி அமைய போதோ தெரியலையப்பா, இந்த வயசுலேயே நீ இந்த வியாதியை சுமக்கிறியே, நீ எப்படி வாழ போகிற, நீ எப்படி இருக்க போகிற, நீ எப்படி இந்த உலகத்தில் எல்லாரும் மாதிரி நீ இருக்க முடியும், கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு இந்த வயசுலே அப்படின்னு. இன்றைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயதை அவர் நெருங்க போகிறார். ஆனால் இந்த 50 வயது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியாதி அவரை ஒன்றுமே பண்ணலைங்க, எதுவுமே செய்யலைங்க. அவர் மலிவிடத்தில் மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த வியாதி தான் நிறைய பேருடைய காயத்தை ஆற்றுது, இந்த வியாதி தான் நிறைய பேருக்கு செய்தியை கொண்டு போகுது, இந்த வியாதி தான் இத்தனை ஜனங்களை ஒப்புரவாக்கி வைக்கிறது, இந்த வியாதி எனக்கு தீமைக்கு அல்ல, கர்த்தர் எனக்கு நன்மையாகவே மாற்றினார், இந்த வியாதிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, எதிர்காலத்தை நினைத்து உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாய் தீமையாய் தெரிகிறது, வெகு சீக்கிரத்திலே நன்மையாக மாற போகிறது. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு தீமையாய் தான் இருக்கும், இன்றைக்கு தீமையாய் தான் பார்ப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையாய் மாறுவேன், மாற்ற பண்ணுவேன். ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதும் தீமைகளை நன்மையாய் மாற்றுவதற்கு. கர்த்தர் ஒரு நொடி போதும். அப்படியே நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்களுடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கிறது. பாஸ்டர், இந்த வார்த்தை யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான் பாஸ்டர் இந்த வார்த்தை பேசப்படுது. நான் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமாக நான் வந்திருக்கிறேன் பாஸ்டர். இன்றைக்கே இப்படி இருக்கும், நான் நாளைக்கு எப்படி, இன்றைக்கே நான் இப்படி இருப்பேன், நான் நாளைக்கு எப்படி, என் பிள்ளையை குறித்து நான் பயப்படுறேன், இன்றைக்கே இவன் இப்படி இருப்பான், நான் நாளைக்கு நான் என்ன ஆக போகிறான், இவன் எதிர்காலம் என்ன ஆக போகுது. இல்லை, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த செய்தியினுடைய இடையில நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட அம்மாவுடைய இருதயம், அப்படிப்பட்ட ஐயாவுடைய இருதயம், அப்படிப்பட்ட தம்பி தங்கச்சியினுடைய இருதயம் இப்போ ஸ்திரப்படுத்தப்பட்டு வெகு சீக்கிரத்தில் உங்கள் வருகை தாமதிக்கும்னா இதே போல் இந்த ஆலயத்தில் என் பிள்ளை சாட்சி சொல்லணும், அன்னைக்கு தீமை நடந்துருமோன்னு நினைச்சேன், ஆனால் கர்த்தர் அந்த தீமை எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார் என்று என் பிள்ளை சாட்சி சொல்லுகிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதற்காக இந்த வார்த்தை உண்மையானது என்று நான் நம்புகிறேன். இது உங்க வார்த்தை என்று நம்புகிறேன்.
அந்த தீமை, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தீமை நன்மையாய் முடியட்டும், நன்மையாய் முடியட்டும். ஹல்லேலூயா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் ஹல்லேலூயா. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம். கரங்களை மேல தட்டி சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு, என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் கலங்கிடா. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், நம் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை இருக்கின்றார், இதய கதவண்டை. இப்ப கரங்களை தட்டி சொல்லுவோம். ஒன்று சேர் எஸ் பாடும்போது அந்த தீமை நன்மையாய் சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, இனி நடக்க போகிறதை குறித்து கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரண்டாவது வாக்கு கொடுக்கிறார். நடக்க போறது தீமையாய் அல்ல, கர்த்தர் என்ன பண்ணுவாராமா, நன்மையாய் முடிய பண்ணுவார். நம்பர் 1, முதலாவதாக காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இரண்டாவதாக கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமே. நீங்க எந்த காரியத்தை எல்லாம் குறித்து யோசிக்கிறீங்களோ அது என்னவாதான் முடியும். ஆமேன் சொல்லுங்கள். நன்மையாய் 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 முடியும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. இந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கலக்கம் வருகிறது. தன்னுடைய எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க. நம்பிக்கையே இல்லை, என்ன பண்ணுவோன்னு தெரியாது. தன்னுடைய கணவனார் இறந்து விட்டார், தன் குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டிய மாமனாரும் அவரும் தவறிட்டார். இப்பொழுது 2 ஸ்திரீகள் அந்த பட்டணத்துக்குள்ள வர்றாங்க, 2 பேரும் விதவைகள். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் இந்த பட்டணத்தை விட்டு கடந்து போனேன், ஆனா இப்பொழுது நான் குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன ரொம்ப சிரமப்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் என் கூட இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை என் கூட இல்லை. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கிளேசத்தை கட்டளையிட்டார். அதனால என்னை யாருமே இனி நகோமி அப்படின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய கசப்பு என் மேலே இருக்குது. அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பம். இந்த 2 பேருக்குமே நம்பிக்கை இல்லை. ஆனால் பிழைக்கணும், வாழணும், சாப்பிடணும். அதுக்காக இந்த ரூத் ஒரு வீட்டில் ஒரு வயல்வெளிக்கு போய் பொறுக்கிறதுக்காக அந்த இடத்துல போகிறார். அதை பொறுக்கும் போதே நான் நம்புறேன், என்னதான் இருந்தாலும் ஒரு வாலிப சகோதரி, அவளுக்கு தன்னுடைய வீட்டில் போயிருந்தா அவனுடைய அப்பா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார். ஆனால் இந்த ஊரில் அவளுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. அவள் இன்னொரு ஊரில் உள்ளவள். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள்
அதுவும் இன்னொரு தேசத்தில் இருக்கிற ஸ்திரீகளை அவர்கள் விவாகம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணாலும் அவங்க விவாகம் பண்ண மாட்டாங்க. அது கர்த்தருடைய நியாய பிரமாணத்துக்கு ரொம்ப புறம்பானது. அதனால இந்த ஊர்ல ஒருவேளை என்ன ஒருத்தன் ஆசைப்பட்டா கூட எப்படி என்ன கல்யாணம் பண்ணுவான்? ஏன்னா அதற்கு நிறைய தடைகள் இருக்கிறது. அப்போ எதிர்காலம் எல்லாம் ரொம்ப கவலையாய் கலக்கமா இருக்குது. என்ன பண்றேன்னே தெரியல. அப்பதான் அவருடைய மாமியார் இடத்துல சொல்றாங்க, இப்படி ஒரு மனுஷனை நான் சந்திச்சேன், அந்த மனுஷன் ரொம்ப நல்லவரா இருக்காரு, நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் அந்த நகோமி சொல்றாங்க, மகளே நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ காத்துரு, நீ பொறுத்துரு, இந்த காரியம் என்னமாய் முடியும்னு நம்ம 2 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த காரியத்திற்காக வெயிட் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, அது பாதகமா முடிஞ்சிருமோன்னு நினைச்சாங்க, தங்களுக்கு விரோதமா முடிஞ்சிருமோன்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த காரியத்தை ரூத்துக்கு கர்த்தர் சாதகமாகவே மாற்றி கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்கள். அவங்க அப்படி ஒன்று நடக்கும்னு நினைக்கல. திடீரென்று இப்படி ஒரு திருமண ஏற்பாடு நடக்கும் என்று அவளுக்கு தெரியாது. அதுவும் ஒரே நாள் பார்த்த உடனே தன்னை பிடிச்சி போய் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலையும் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு, எந்த வயல்ல நான் பொறுக்கிட்டனோ அந்த வயலுக்கு நான் உரிமையாளராய் மாறுவேன்னு அவங்க மனசுல கூட நினைக்கல. தன் எதிர்காலத்தை நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கலக்கம் தான் வந்துச்சு. எங்கு போனாலும் எனக்கு ஆப்போசிட், எங்கு போனாலும் எனக்கு எதிர்ப்பு, எங்க போனாலும் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த காரியத்தை சொன்ன உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இந்த காரியத்தை சொன்ன உடனே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போனா எங்க போனாலும் பாதகமான ஒரு சூழ்நிலை தான் எனக்கு விரோதமா இருக்குதுன்னு சொன்ன அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நீ பொறுத்துரு, என்ன நடக்கும்னு பார்க்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை அவளுக்கு சாதகமாய் முடிய பண்ணினார். சாதகமாய் முடிய பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெளிவாய் தெரியும், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரோட கர்த்தர் உறவாடி கொண்டே இருக்கிறார். நீ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து குழம்பி போய் எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே இப்படியே போனா என் வாழ்க்கை என்னவாய் முடியும்? எதுவுமே எனக்கு சாதகமா இல்லையே, எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா தானே இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற மொத்தமும் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு பக்கத்துல துணையா யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கும் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இன்னைக்கு எதிராக இருக்கிறது ஒரு நாள் சாதகமாய் மாறும். அந்த மனுஷனை கர்த்தர் சாதகமாய் மாற்றுவார், அந்த குடும்பத்தை கர்த்தர் சாதகமாய் மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சாதகத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். ஓ, அந்த இடத்திலே நீ நிலை தெரியாமல் இருந்த அந்த இடத்திலே, உனக்கு பாதகமாய் உனக்கு விரோதமாய் பேசின அந்த இடத்திலே உனக்கு சாதகமாய் பேசுகிற ஒரு நபரை கர்த்தர் எழுப்புவாராக, ஒரு நபரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. உனக்காக கர்த்தர் அங்கே உங்களுக்காக ஒரு வயலை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார், ஒரு நபரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கிறது, கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு நடக்கிறது. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமா இல்லை, இனி அந்த இடத்திலே உங்களுக்கு எதிர்ப்பார் இல்லை, இனி அந்த இடத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்கு, உங்களை சப்போர்ட் பண்றதற்கு கர்த்தர், ஓ ஹalleluya, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே அவரே சாதகமாய் மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்கள். காரியங்கள் வரும்போது, நேரம் வரும்போது, அந்தந்த சமயம் வரும்போது எல்லாம் நமக்கு என்னவா வரும் அப்படின்னா, நமக்கு விரோதமா இருந்தது எல்லாமே அப்படியே சாதகமா மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்க பார்வைக்கு அது எதிர்ப்பு தான், இன்னைக்கு உங்க பார்வைக்கு அது விரோதம் தான். நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு யார் விரோதிக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்காக பரிந்து பேச போறாங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் தான் உங்களுக்காக உதவி செய்ய போறாங்க. அவர்கள் நிமித்தமாய் தான் கர்த்தர், நீங்க இன்னைக்கு எதிரின்னு நினைக்கிறவங்க 5 வருஷம் தாண்டி அவங்க உங்களுக்கு எதிரியாவே இருக்க மாட்டாங்க, அவங்க உங்களுக்கு சாதகமாய் மாற்றுவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய எதிரிகளும் அவனுக்கு சாதகமாய் மாற கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். என் வாழ்க்கையில் அப்படியே நான் அதை உணர்றேன், நான் ரொம்ப அதிகமாய் உணர்கிறேன். எதிராய் ஊழியம் ஆரம்பிக்கும் போது எதிராய் இருந்த பலர் இன்னைக்கு என்னவா தான் இருக்கிறாங்க அப்படின்னா, சாதகமாக தான் இருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் தேவன் நம்மளுக்கு விரோதமாய் இருக்கிறதை சாதகமாய் மாற்றுகிறவர். ஸோ எதிர்காலத்தை குறித்து யாருமே கலங்க வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து யாருமே கலங்க வேண்டாம், அடுத்த வருஷம் நடக்க போகிற அந்த சூழ்நிலை குறித்து யாருமே கலங்க வேண்டாம். கர்த்தர் 3 வாக்கு கொடுக்கிறார். 1, முதலாவதாக காரியம் மாறுதலாய் முடியும். நம்பர் 2, இரண்டாவது காரியம் நன்மையாய் முடியும். 3வது காரியம் சாதகமாய் முடியும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் நன்மையாய் முடியும், காரியம்
சாதகமாய் முடியும். நமக்கு எதிர்காலம் உண்டான்னு கேட்டா எஸ், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஏன்னா என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து நான் கலங்க மாட்டேன். நாளைய தினம் என்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. அது எனக்காக தேவனே டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்காகவே அவர் அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். என் எதிர்காலத்தை கர்த்தர் ரொம்ப அழகாய் வைத்திருக்கிறார். எனக்கு எதிர்காலம் உண்டு, என் பிள்ளைக்கு எதிர்காலம் உண்டு, என் குடும்பத்திற்கு எதிர்காலம் உண்டு. அப்படியே கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு வழிகள் திறக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த வசனம் தீர்க்க தரிசனமாய் நடக்க போகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் சில வருடங்கள் தாண்டின உடனே இதே வார்த்தையை நிறைய பேர் சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை முன்குறிக்கிற நாள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக பலத்த காரியங்களை செய்கிற ஒரு நாள். ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிற நாள். இதற்காகவே கர்த்தர் இந்த இடத்துல உங்களை அழைத்து வந்தார். உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்கிறதற்காகவே அழைத்து வந்தார். நான் உன்னை மறக்கவில்லை என்பதற்காகவே கர்த்தர் அழைத்து வந்தார். எதிர்காலத்தை குறித்து கலக்கம் வேண்டாம். உண்டாக்கினவர் கைவிடவே இல்லை. உண்டாக்கினவர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. என் இரட்சகரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆமேன், 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 ஆமேன். என் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு கர்த்தர், என் காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைக்கிற என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைக்கிற என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காரியம் வாய்க்கும். கர்த்தரின் கரம் அதை செய்து முடிக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். சொல்லுவோம். என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுவோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள்ளே அவர் வசிக்கிறார். என்னை தமக்கென்று அவர் பிரித்தெடுத்தார். அவருடைய மகிமையிலே என்னை சேர்த்துக் கொள்ளுவார். கரங்களை எல்லாரும் தட்டி விசுவாசத்தோடு பாடி, கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால். இப்ப எல்லாருடைய கரங்களை, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்து, கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுவோம். காரியம் வாய்க்கும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாடி திரும்ப திரும்ப என் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்து. ஹல்லேலூயா. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார்.
என்னை உடைத்து உருவாக்கும் உயவனவர் சிறப்பாய் வணைந்திடுவார். என்னை உருவாக்கும் தகப்பன் சிறப்பாய். இப்ப கைகளை மேல தட்டி சொல்லுவோம், என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்து. சொல்லிக்கொண்டே என் பிள்ளையின் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்து, கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப அழகான சரணம். இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு சரணம். என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் நினைவு அவர் நினைவு அல்ல. என்ன நினைவை காட்டிலும் அவர் நினைவு என்னவாதான் இருக்குமாமா? சத்தமா சொல்லுங்க. மேலானதை. எதிர்காலத்தை குறித்து நமக்கு யாருக்கும் பயம் வேண்டாம். ஏன்னா நம்முடைய காலங்கள் யாருடைய கருத்தில் இருக்குதுன்னா, உங்க பிள்ளைகளுடைய காலங்கள் யார் கருத்தில் இருக்குதுன்னா கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. உங்க ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம நினைவு 1000 சொல்லும், நம்முடைய எண்ணம் 1000 சொல்லும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. நம்ம சொல்றதையும் கேட்கக்கூடாது, சுற்றி இருக்கிறவங்க சொல்றதையும் கேட்கக்கூடாது. யார் சொல்றது மட்டும்தான் கேட்கணும்னா அவர் சொல்றது மட்டும்தான் நடக்கும். நம்ம சொல்றது நம்ம நினைவு நடக்காது, அடுத்தவங்க நினைவு நடக்காது. ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்த நினைத்த நினைவு நல்ல நிச்சயமாகவே நடக்கும். நல்ல இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் விசுவாசப்படுங்க, தைரியப்படுங்க. ஆண்டவர் சொல்றாரு, காரியங்களை நான் மாறுதலால் முடிய பண்ணுவேன், காரியங்களை நான் நன்மையாய் முடிய பண்ணுவேன், காரியங்களை நான் சாதகமாய் முடிய பண்ணுவேன். அல்லேலூயா. நமக்குரியதை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. நம்மை விட்டு ஒன்று போகுது அப்படின்னா துக்கம் மட்டும் படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஆமென். நம்மை விட்டு ஒன்று போகுதுன்னா நீங்க உண்மையா ஜெபம் பண்றீங்க தானே, கர்த்தரோட வாழ்றீங்க தானே, உங்களுக்கு ஒன்று கிடைக்கலையா, உங்களை ஒன்று விட்டு போகுதா, உண்மையிலே சொல்றேன் அது நன்மைக்கு தானே தவிர தீமைக்காக இருக்கவே இருக்காது. நீங்க 1000 நேசிக்கலாம், நீங்க 1000 விரும்பலாம், நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம், நீங்க பெரிய கற்பனை கோட்டை கட்டலாம், இதுதான் என் வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுத்த ஆதாரம்னு நீங்க நினைக்கலாம், அதை குறித்து நீங்க பெரிய திட்டத்தை எல்லாம் போட்டு வைக்கலாம். ஆனா அது உங்களுக்கு கிடைக்கலையா, ஐயோ நான் இவ்வளவு திட்டம் போட்டு வச்சிருந்தேனே, நான் இவ்வளவு யோசனை, பட் எனக்கு எப்படி கிடைக்காம போகும், எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு கிடைக்க போவது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் உங்களுக்காக வச்சது. அதை குறித்து எனக்கு கிடைக்காததை குறித்து எனக்கு கவலை இல்லை. அது தேவன் எனக்கு தராதது. தேவன் எனக்கு தராத ஒன்றும் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 5 டைம் சொல்லுங்க. தேவன் எனக்கு தராத சொத்து எனக்கு வேண்டாம், தேவன் தராத வீடு எனக்கு வேண்டாம், தேவன் எனக்கு தராத கணவன், தேவன் தராத மனைவி எனக்கு வேண்டாம். தேவன் தந்தது எனக்கு போதும், தேவன் தருகிறது எனக்கு போதும். ஹல்லேலூயா. நீங்க 10 மடங்கு லாபம்னு நினைப்பீங்க, கர்த்தர் 100 மடங்கு லாபத்தை இன்னொன்னு வச்சிருப்பாரு. ஆமென். அது குறைவா இருந்தா கூட அதுல சமாதான கேடு இருக்கும், கர்த்தர் கொடுக்கறதுல சமாதானம் இருக்கும். அதனால என்னை விட்டு போனதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இனி நடக்க போகிறது எல்லாம் எப்படிதான் நடக்கும் அப்படின்னா, ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்களை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டிய முதல் நினைவு எப்படி நினைக்கணுமாமா, எனக்கு நடக்க போறது எல்லாமே, சொல்லுங்க எல்லாருமே, எல்லாம் எப்படிதான் நடக்கும், இனி என் வாழ்க்கையில் நடக்க போறது எல்லாமே நன்மைக்கு, நன்மைக்கு, நன்மைக்கு. ஆமென் சொல்லுங்க. பாடலாமா அந்த ஒரு சரணத்தை மட்டும், உன் நினைவு அவர் நினைவு அல்ல. அல்லேலூயா. மேலானதையே செய்வார், உன்னை உடைத்து உருவாக்கும் குயவன் அவர், உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். ஆமென். இந்த ஜெபத்தில் நிற்கிற நிறைய பேரை கர்த்தர் எப்படி மறைமார் அப்படின்னா சிறப்பாக வணைய போறாரு. ஆமென். எப்படி வணைய போறாரு, அப்படி ஸ்பெஷலாக கர்த்தர் வணைய போறாரு. நான் அடிக்கடி நான் நினைப்பேன், அவருடைய கையில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னை எப்படி வரைஞ்சிருக்காரு அப்படின்னா, என் ஃபேமிலியில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வரைஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை ஏன்னா இந்த களிமண்ணாடா இப்படி வணையப்பட்டிருக்க, எங்கள் ஃபேமிலி யாராவது எல்லாரும் பார்த்தா அப்படி தான் நினைப்பாங்க, இவனா இப்படி வரைஞ்சப்பட்டிருக்கான். அப்போ அவருடைய கையில் இருக்கும்போது கருப்பான களிமண்ணும் பளிங்கு மாதிரி இருக்கும். நீங்கள் அவருடைய வாலிப தம்பி தங்கச்சி அவருடைய கையில் மட்டும் போய் உட்கார்றா, அவருடைய கையில் மட்டும் போய் உட்காருப்பா, நீ ஒரு களிமண், அவருடைய கையில் உட்காரு.
அவர் எங்க பிசைஞ்சாலும் நீ அவர் சொல்றது மாதிரிலாம் கேட்டுரு. உட்காருனா உட்காரு, நின்றுனா நிற்கிற, படுனா படுத்துக்கோ, ஓடுனா ஓடு, ஒளிஞ்சுக்கோனா ஒளிஞ்சுக்கோ. அதான் குயவனுடைய கையில இருக்கிற களிமண். அது அப்படியே எங்க போட்டாலும் என்ன பண்ணினாலும் சொன்னபடி கேட்கும். அப்படி மிதிச்சு இந்த பக்கம் வரணும் வரும். அப்படி அந்த மாதிரி அவருடைய கையில உட்காந்து ஒரு களிமண்ணா மட்டும் மாறிடு. அவர் உன்னை எப்படி வரைமாறாமா? பெஸ்டா நீ இருக்கிற இடத்துல பெஸ்டா. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் நேற்றை போன வாரத்தில் கூட ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து, பாஸ்டர் நாங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டோம், நீங்கள் மட்டும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது பாஸ்டர் அப்படின்னு பேசிக்கிட்டோம். நான் மட்டும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு மட்டும் வரல, ஒரு நாய் கூட என்ன மதிக்காது. எனக்கு வந்த ஞானம், வந்த கிருபை எல்லாமே எங்கே வந்துச்சுன்னா அவருடைய ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் வந்துச்சே தவிர நான் உருப்படி இல்லாமல் போயிருப்பேன். ஆனால் நம்ம இங்கே இருக்கிற நிறைய பேருக்குள்ள கர்த்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் வந்துருச்சு. உங்களை கர்த்தர் எப்படி வணைய போறாரு சொல்லுங்க, எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. சிறப்பா கர்த்தர் வணையணும்னா உங்க நினைவு அல்ல. யார் நினைவு? அவர் நினைவு. உன் நினைவல்ல, அவர் சேர்ந்து பாடி ஹalleluya ஆமென். நன்றி அப்பா. ரொம்ப அழகா கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே thank you Jesus, hallelujah, praise the Lord Jesus. அபிஷேகம், பெரிய எழுப்புதல் இந்த கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு உருவாகட்டும், ஜனங்களுக்குள்ளே உருவாகட்டும், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்குள்ள உருவாகட்டும். இப்போ உங்க கரத்துல என் பிள்ளைகளை எடுங்கப்பா, சிறப்பா வணஞ்சுக்குங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்துல அவங்கள விட பெஸ்ட் யாரும் இல்லைன்ற அளவுக்கு வணஞ்சிருங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு வாலிப தம்பிய வணஞ்சிருங்க, தங்கச்சிய வணஞ்சிருங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு அவன் எழும்பி நிக்கட்டும். ஊழியக்காரர்கள் இன்றைக்கு எழும்பட்டும், சுவிசேஷகர்கள் எழும்பட்டும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வா. சொல்லுங்க, என் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வா. என்னை உடைத்து உருவாக்கும் புரியவனவன் சிறப்பாய் வணங்கிடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை திரும்ப சொல்லுவோம், என்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் சிறப்பாய் வணங்கி. இன்னும் கிருபை தேவை, இன்னும் அபிஷேகம் தேவை, லட்சங்களுக்கு நம்புகிற கிருபை தேவை. என்ன சிறப்பா வணஞ்சுக்குங்க, என்ன சிறப்பா வணங்க. பெரிய பயனுள்ள பாத்திரமாய் நம்ம வணங்க ஆண்டவரே. என் பிள்ளைய வணங்க ஆண்டவரே. சிறப்பாய் சிறப்பாய் வணங்கி. இப்ப சொல்லு, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்து, கர்த்தர காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்து, கர்த்தர திரும்ப காரியம். ஓ கர்த்தர ஓ ஹalleluya. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபமே ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயம். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை. இப்ப எல்லாருடைய கரங்களை மேல காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்து. இப்போ என் மகளுக்கு அந்த காரியம் வாய்க்கட்டும், என் மகனுக்கு அந்த காரியம் வாய்க்கட்டும். அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் இன்றைக்கு இந்த ஆராதனை சத்தம் கேட்கும் போது வாய்க்கட்டும். அந்த குழந்தை வாய்க்கட்டும், அந்த வேலை வாய்க்கட்டும், அந்த வருமானம் வாய்க்கட்டும். இப்பொழுதே இயேசுவே அந்த காரியம் வாய்க்கட்டும், காரியம் வாய்க்கட்டும். நெடுநாளாய் ஜெபிக்கிற அந்த காரியம் வாய்க்கட்டும். இப்போ அந்த தேவை சந்திக்கப்படட்டும். கம்தலா சேகரப் தோரவ லிக்கரப் தேரவ தோதலரவ சம்கரப் தோதல
அக்கினி 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 அக்கினி. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, அவனுடைய கிரியை அழிவதாக. பரிசுத்தம் உண்டாவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக. இப்பொழுது இப்பொழுதே இயேசுவினுடைய கரங்கள் வைக்கப்படட்டும், பிள்ளை மேல வைக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும், திருமண தடைகள் மாறட்டும். ஓ, சம்பள உயர்வு உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சமாதான குறைவுகள் மாறட்டும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கரங்களை தட்டி கொண்டு, கரங்களை தட்டி கொண்டு ரித்தலர வேதலரபோ ஷோரபா லித்தரலோரோ தலோரோ ரித்தலரம் தனோரோலோ துரோலோ ஷௌதரலோரோ துரோ ரித்தலரம் ஷேகலதுரோ. என் காரியம் வாய்க்கும் உங்க நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் உங்க நேரத்தில், உங்களால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் அப்பா உங்க நேரத்தில், உங்களால். எங்க திருச்சபையினுடைய இடத்தினுடைய காரியம் காரியம் வாய்க்கும். அது உங்க நேரத்துல, உங்களால. உங்களால கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய பேருக்கு அந்த இடம் எழுதப்படுகிறது. உங்களுக்காக ஓ, அங்க திருச்சபை கட்டப்படுகிறதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. பரலோகம் இப்பொழுது சாங்ஷன் பண்றது, பரலோகம் கையெழுத்து போடுகிறது, கையெழுத்து முத்திரை போடப்படுகிறது. பரலோகம் முத்திரை போடட்டும், இந்த பகுதிக்கு ஒரு திருச்சபைக்கு பரலோகம் முத்திரை போடட்டும். இயேசுவே, இயேசுவே, இந்த பட்டணத்துல உங்க நாமத்தை உயர்த்துறதற்கு இங்க ஒரு முத்திரை போடப்படட்டும். இயேசப்பா, எங்க திருச்சபைக்காக கையெழுத்து போடப்படட்டும் ஆண்டவரே. இந்த ப்ராஜெக்ட்ல உங்க கரம் இருந்தா ஜெயிச்சிருவோம் ஆண்டவரே. இவ்வளவு தூரத்துல கொண்டு வந்தீங்கப்பா, இவ்வளவு தேவைகளை சந்திச்சீங்கப்பா, இத்தனை பிள்ளைகளை எழுப்பி தந்தீங்கப்பா ஆண்டவரே. நாங்க ஒண்ணும் இல்லாம ஆரம்பிச்சோம், நாங்க வெறுமையா ஆரம்பிச்சோம். ஆனா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்களே சாமி, இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்களே. காற்றை நாங்க பார்க்கல, நாங்க மழைய பார்க்கல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எங்க வாய்க்கால்கள் அப்படியே நிரம்பிட்டே இருந்துச்சு அப்பா. என்ன பண்ணுவோமோன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வட்டி கூட வேணாம் அப்படின்னு கொடுக்கிறதுக்கு ஜனங்களை எங்களுக்கு வச்சிருந்தீங்களே ஆண்டவரே. இனி அந்த லாஸ்ட் மினிட் நாங்க வந்துட்டோம். கம்ஃபர்ட் சர்ச்சுக்காக, நம்முடைய திருச்சபைக்காக ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை ஒரு 5 டைம் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கான காரியம் வாய்க்கும். கைகளை மேல உயர்த்தி காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்து திருச்சபைக்கு காரியம் வாய்க்கும். அத மனசுல வச்சு எப்படியாவது சீக்கிரம் நடந்துடணும். இனி இருக்கிற அந்த 40 லட்சம் ரூபாய் அது கர்த்தர் சந்திச்சிடணும். நீங்க அடுத்த வாரம் வரும்போது நான் ஒரு பெரிய சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணும். எல்லாரும் நம்ம ஒரு கடைசி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இனி அது நடந்துடணும். இனி அது காலதாமதம் ஆகக்கூடாது. இனி காலங்கள் தள்ளி போடப்படக்கூடாது. இனி டேட்டு தள்ளி போடப்படக்கூடாது. உறுதிப்படுத்தப்படட்டும்னு சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தையில அவ்வளவுதான், அவ்வளவுதான். உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. பரலோகத்துல சத்தம் கேட்கப்பட்டுருச்சு. அந்த கையெழுத்து பரலோகத்துல ஆயிருச்சு. அப்பா 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 அப்பா, எங்களை நம்புங்க ஆண்டவரே. உங்க ஊழியத்துக்கு எங்களை நம்புங்க ஆண்டவரே. இந்த பட்டணத்துக்கு எங்களை நம்புங்க ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு எங்களை நம்புங்க ஆண்டவரே. லட்சங்களுக்கு எங்களை நம்புங்க ஆண்டவரே. கோடிகளுக்கு எங்களை நம்புங்க ஆண்டவரே. நம்புங்க ஆண்டவரே. காரியம் வாய்க்கும். உங்க நேரத்து உங்களால் காரியம் வாய்க்கும். அது உங்க நேரத்து
வாய்க்கட்டும் ஆண்டவரே. காரியம் வாய்க்கும் உங்க நேரத்தில் உம்மாலே. நாங்க அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி உள்ளவர்கள் அல்லன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எடுக்க முடியாத சுமைன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. தெரியும் ஆண்டவரே. ஆனா உங்க கரங்களில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியத்தை நீங்க வாக்கியம் பண்ணதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. இந்த காணிக்கைகளை கையில எடுத்துக்கொள்ளுங்கள், தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன யார் சொன்னாலும் தசம பாகத்துல உண்மையா இருந்துருங்க. ஏதாவது சத்தியங்களை யாராவது ஒருத்தர் பேசுகிறத பார்த்துட்டு நீங்க அப்படியெல்லாம் இருந்துடாதீங்க. அது 10ல் 1 பங்கு அது கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு உரியது. அவருடைய கரத்திலிருந்து வாங்கி அவருக்கு நம்ம கொடுக்கிறோம். அதனால தசம பாகத்தில் நீங்க எப்பவுமே உண்மையா இருந்துருங்க. அது கர்த்தருடையது. அது விதையை நம்ம சாப்பிடக்கூடாது. தசம பாகம்ன்றது விதை, அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அது விதைக்கணும். அதுதான் 1 30 60 100 பலன் தரும். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய காணிக்கை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். தசம பாகத்தை ஆசீர்வதிக்கிறேன். இங்க பிள்ளைகளை பெருக பண்ணுங்க. இன்னும் எங்க இருந்தெல்லாமோ கண்ணு தெரியாத, முகம் தெரியல, அவங்கள நாங்க பார்த்ததே இல்லை. சிலருடைய குரலை நாங்க கேட்டிருக்கோம். அவங்கெல்லாம் இந்த கம்ஃபர்ட் சர்ச் மேல இருக்கிற அன்புக்காக நன்றி. அந்த மாதிரி ஜனங்களை தந்ததற்காக நன்றி. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பெரிய அற்புதம் செய்யும். உங்க பிள்ளைகளை பெருக பண்ணும். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.